ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளின் செய்திக்காக நேற்றைய தினத்திலே ஒரு சில மணி நேரங்கள் நான் மத்தியானம் துவங்கியே நான் காத்திருந்த போது ஆண்டவர் தம்முடைய வருகைக்காக காத்திருந்து ஒரு தேவ பக்தியுள்ள தம்பதியாரை குறித்து யோசிக்க செய்தார். இவர்கள் யார்? சகரியா மற்றும் எலிசபெத்து. இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழும் நாட்களில் எல்லாம் அவர்கள் மேசியா வர காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எல்லா காரியங்களிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, ஆசாரிய வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படியாக மேசியா வருகைக்காக காத்திருந்த இவர்கள் மேல் தேவனுடைய கிருபையும் அன்பும் அதிகமாகவே இருந்தது. ஆனால் இந்த எலிசபெத்தோ மலடியாய் இருந்தார்கள், பிள்ளை பேர் இல்லாதிருந்தார்கள். ஆகவே ஒரு விசை இந்த சகரி ஆண்டவருக்காக ஆராதனை செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே சென்றிருந்த போது தேவ தூதன் அவருக்கு தரிசனையாகி அவரோடு கூட பேச தொடங்கினார். நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய், அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி பேசின போது, இது எப்படி நடக்கும்? நானும் வயது சென்றவனாய் இருக்கிறேனே, என்னுடைய மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று சொல்லி அவர் சந்தேகப்பட்ட போது தேவதூதன் என்ன சொன்னார்? நான் சொன்ன இந்த காரியத்தை, ஆண்டவர் நிமித்தமாக சொன்ன இந்த விஷயத்திலே நீ விசுவாசம் இல்லாமல் போனதினாலே இந்த காரியம் நடைபெறுகிற வரைக்கும், பிள்ளை பெறுகிற வரைக்கும் நீ பேசாமல் இருப்பாய், நீ ஊமையனாய் இருப்பாய் என்று சொன்னார். இவர் பல மணி நேரங்களாக உள்ளே இருந்துவிட்டு வெளியே வரும்போது இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆவலாய் அவரை பார்க்க நிற்கிறார்கள். ஆண்டவர் இவரோடு கூட ஏதோ பேசி இருப்பார் என்று சொல்லி வெளியே நிற்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆவலாய் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. ஹல்லேலூயா! அவரால் பேச முடியவில்லை. அவர் சைகை காட்டி பேசுகிறதற்கு முயன்றார். அப்பொழுது இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், இது தேவனுடைய கரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா! சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! தேவ கரம் இவரை தொட்டது என்று புரிந்து கொண்டார்கள். நாட்கள் சென்றன. ஆண்டவர் சொன்னபடி இந்த எலிசபெத்து கர்ப்பம் தரித்தார்கள், ஒரு பிள்ளையையும் பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயரிடும் போது இவருடைய வாய் திறக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அத்தனை நாட்களும் இவர் ஊமையனாக இருந்தார். காரணம் என்ன? அவிசுவாச வார்த்தைகளை அவருடைய வாயினாலே எக்காரணத்தை கொண்டும் அவர் உச்சரித்து கூடாது என்பதற்காக அந்த நாட்கள் ஒருவேளை அவருக்கு மிகுந்த வேதனையுடைய நாட்களாக இருந்திருக்கலாம். இத்தனை நாட்களும் பேசிக் கொண்டிருந்தவர், உரையாடி கொண்டிருந்தவர், திடீரென்று பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் அதை மிகுந்த வேதனைக்குள்ளே அவர் போயிருப்பார். ஆனாலும் அந்த நாட்கள் கர்த்தரை அவர் உண்மையாகவே தன்னுடைய இருதயத்திலே மனமாற துதித்து கொண்டே இருந்திருந்த நாட்களாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா! ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையும் என்ன? தேவைப்பட்ட இடங்களிலே பேசுங்கள், தேவை இல்லாத போது மௌனமாயிருங்கள். ஹல்லேலூயா! சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! நமக்கு அந்த ஞானம் பல நேரங்களிலே இருக்கிறதில்லை. இருதயத்திலே தோன்றுகிற யாவையும் நாம் படபட என்று பேசி விடுகிறோம். அதற்கு பிறகு வருகிற விளைவுகளை குறித்து நாம் கலங்குகிறதே இல்லை. அநேக ஊழியக்காரர்கள், அநேக பரிசுத்தவான்கள், வேதத்திலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இந்த குறிப்பிட்ட காரியத்திலே தவறினதை குறித்து நாம் அநேக காரியங்களை வாசிக்க முடியும். நாம் நாவினாலே எதை பேசுகிறோம்? புடமிடப்பட்டதை தான் பேசுகிறோமா? நம்முடைய நாவு கர்த்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறதா என்பதை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் யோசித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்போம். சங்கீதம் 39 அதிகாரம் 7 இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. இந்த வார்த்தைகளை இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார். இப்போதும் ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே என்று சலித்து போய். காரணம் என்னன்னா, முந்தின வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் விலாவரியாக அந்த இடத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இந்த நேரத்திலே
நான் எதை தான் ஆண்டவரை எதிர்பார்க்க முடியும்? நீரே என் நம்பிக்கை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய நாவினாலே தரமான சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். நீரே என் நம்பிக்கை. இன்றைக்கு இங்கிருக்கிற நம்ம எல்லாரும் நம்முடைய நாவினாலே இன்றைக்கு அறிக்கையிட போகிற தரமான வார்த்தைகளை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலையிலே நீங்கள் நிற்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் நின்று கொண்டிருக்கலாம், அடுத்து என்ன நேருமோ என்கிற கேள்வியிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போதும் கர்த்தாவே, நான் எதையோ எதிர்பார்த்திருக்கிறேன், உண்மைதான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்லுவீங்க கரங்களை உயர்த்தி? கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. இந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியுமாக just pronounce out of your mouth. நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போமே. ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் நாம் மௌனமா இருக்க வேண்டிய இடம் எதெல்லாம், எவைகளிலே நாம் பேச வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே முதல் வசனங்களிலிருந்து நாம் வாசித்தோமே. ஆனால் தற்போதைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வாசித்தால், துன்மார்க்கன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதிகரித்து கொண்டிருக்கிற துக்கம். நீங்க முன் வசனங்கள்ல வாசித்தா சொல்லப்பட்டிருக்கோம், துன்மார்க்கன் கண்களுக்கு முன்பாக நிற்கிறான், அழிவை கொண்டு வரும்படியாக நின்று கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். துக்கம் குறையும் என்று நினைக்கிறோம், குறையவில்லை, அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 39:3 வசனத்தை வாசிப்போம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அவர் என்ன சொல்றார்னா, நான் என்னுடைய இருதயத்துல என்னுடைய வார்த்தைகளை நான் அடக்கி கொண்டிருக்கிறபடினால, நான் வாய் பேசாமல் ஊமையனா இருக்கிறபடினாலே என்னுடைய இருதயத்திற்குள்ளே அனல் கொள்ளுகிறது. தேவனுடைய அபிஷேகம் என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் நாவினாலே நான் விண்ணப்பம் மாத்திரம் செய்கிறேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னுடைய கண்ணுக்கு முன்னால பெரிய போராட்டம் நிற்குது. என்னுடைய கண்ணுக்கு முன்னால பிசாசு நின்று கொண்டு ஆட்டமாடி கொண்டிருக்கிறான். என்னுடைய துக்கம் குறையவில்லை, அதிகரித்து கொண்டிருக்கிறது. நான் மனதுக்குள்ளே புலம்பினவனாக, என் மனதுக்குள்ளே நான் அலட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய விண்ணப்பத்தை மாத்திரம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பம் தான் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிற விண்ணப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவரே, இந்த நிலையில நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீரே என் நம்பிக்கை. நாம் வேதத்திலே வாசித்தோமே. ஆனால் மகா பெரிய உருவம் கொண்ட கோலியாத், இந்த கோலியாத்தை பார்க்கும் போதே பயப்படக்கூடிய உருவம் உடையவன் அவன். அவன் வந்து 40 நாட்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஒரே ஆளாக நின்று மிரட்டி கொண்டு நிற்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை தூஷிக்கிறான், ஜனங்களை தூஷிக்கிறான், ராஜாவை நிந்திக்கிறான், இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று பேசுகிறான். ஆனால் சூழ நிற்கிற ஜனங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அப்படிப்பட்ட பயம் அவர்களை பிடித்திருந்தது. இவனுடைய சரீரம், அவனுடைய பருமனமான உடல் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னால நிற்கிற சத்துரு பராக்கிரமுடையவனாக இருப்பான். அவன் 40 நாட்களோ 100 நாட்களோ நமக்கு முன்னால வந்து நிந்திக்கட்டுமே, நம்முடைய இருதயம் அனல் கொள்ளும்படியாக அவன் நிந்திக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 40 நாட்கள் இவன் திரும்ப திரும்ப வந்து நின்னானோ, திரும்ப திரும்ப வந்து நின்னான். ஆனா இந்த 40 நாட்கள் ஒரு குட்டி பையனுக்கு தேவைப்பட்டுச்சு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்பதற்காக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த குட்டி பையனாகிய தாவீது 40வது நாள் வருகிறார். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வரவில்லை என்று சொன்னாரா? ஹல்லேலூயா. நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொன்னாரா? இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஊமையர்களாய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? சூழ்நிலைகளை பார்த்து பேச முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? அது ஆண்டவன் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளை என்று புரிந்து கொள்ளுங்கள். இது நிமித்தமாக நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறீர்கள். உங்களுடைய காத்திருப்பு முடிகிற நேரத்திலே நீங்கள் செய்கிற அறுவடை மிகுதியானதாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன்.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் வேதத்திலே எவைகளிலே நம் நாவினாலே செய்யலாம், எவைகளை செய்யக்கூடாது என்று சில காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாவினாலே என்ன செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றான். ஹல்லேலூயா. என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போடுங்கப்பா. ஏன்? நான் வாயை திறந்துட்டா என்னுடைய நாவினால பாவம் செய்து விடுகிறேன். ஆகவே என் நாவினால் நான் எதை செய்து விடக்கூடாது? எதை செய்து விடக்கூடாது? பாவம் செய்து விடக்கூடாது. என்னுடைய நாவினால் நான் பாவம் செய்து விடக்கூடாது. ஏன்? எனக்கு முன்பாக துன்மார்க்கன் இருக்கிறான், அவனுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய வாய்க்கு நான் கடிவாளம் இடுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லலாமா எல்லாரும்? என்னுடைய வாய்க்கு நான் கடிவாளம் போடுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு சுவிசேஷம் நமக்காக சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். நாம செய்யற தவறு, அதிகமான தவறு இதுதான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு யோசிக்கிறோம், ஐயோ நான் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டனே, தேவையில்லாம என்னுடைய ரகசியங்களை நான் போட்டு உடைச்சிட்டனே என்று சொல்லி உங்களுக்கு பரிசுத்தமான சிலதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமானதை தகுதியே இல்லாத நாய்க்கு முன்னால கொடுத்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய முத்துக்கள், நீங்கள் வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்களை போன்றது, அது விலையேற பெற்றது. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம் எல்லாரும். நம்முடைய வாயினாலே நாம் பேசுகிற வார்த்தைகளை பன்றிகள் முன் போடாதிருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பன்னி என்ன செய்யும்னா, அதை எடுத்துட்டு கொஞ்ச நாள் அதுவும் வாழும், அப்படியே திரும்பி நம்மை மிதித்து விட்டு நம்மை பீறி போடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். இங்க இருக்கிற நம்ம எத்தனை பேர் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற முத்துக்களை நாம் பன்றிகளுக்கு முன்பாக கொட்டி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு சொல்லுவோம், எனக்கு அது தேவையில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்னுடைய பாவம் என்னுடைய நாவினாலே வெளியே வந்து விடாதபடிக்கு, என்னுடைய நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய நாவுக்கு நான் இன்றைக்கு கடிவாளம் போடுகிறேன் என்று சொல்லுவோம். முத்துக்களை போட்ட ஒரு சிம்சோனை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. இந்த சிம்சோன் நம் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு 3 பரிசுத்தவான்களை காண்பிக்கிறார். இந்த 3 பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். சிம்சோன் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள்ல ஒருத்தி தன் வார்த்தைகளினாலே தினம் தினம் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறபடியினாலே தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டானாம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனங்களை. நியாயாதிபதிகள் 16, 16, 17. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு முன்னால முத்துக்களை போட்டு விட்டான்? யாருக்கு முன்னால? பன்னிக்கு முன்னால. ஹல்லேலூயா. அவளை வேசி என்று சொல்லுகிறதற்கு பதிலாக அவளை பன்றி என்று அழைக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கர்த்தருடைய பிள்ளையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, சவரக்கன் கத்தி பட முடியாதபடி நசரேய விரதம் எடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவருக்கென்று நியாயாதிபதியாக நிற்க வேண்டிய ஒரு பிள்ளை. ஆனால் தன்னுடைய ஆத்துமாவிலே விசனப்பட்டு இவள் அடிக்கடி அலட்டி கொண்டிருக்கிறபடியினாலே தன்னுடைய முத்துக்களை பன்றிக்கு முன் கொட்டி விட்டான். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? மொட்டையா மாறினான். ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன், ஹalleluya. மொட்டையானான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கண்களை பறித்து அவனை மொட்டையாக்கினார்கள். இதை நான் எப்படி அழைக்கிறேன்? சில நேரங்களை நாம் பன்றிகள் முன் நம்முடைய முத்துக்களை விலையேற பெற்று முத்துக்களை சிந்துகிற வேளையிலே மதீனத்தினாலே நாம் மொட்டையாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஹalleluya. என்னாகும்? மதீனம் மொட்டையாக்கும். மதீனம் என்ன ஆக்கும்? சொல்லுங்களேன், மொட்டையாக்கும். அடுத்ததாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மூடனுடைய வாய் அவனுடைய உதடுகளுக்கு கண்ணியாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். மூடனுடைய வாய், நம்ம எல்லாரும் மதீனமாய் நம்முடைய வாய்களை திறப்போமானா அதுவே நமக்கு கண்ணியா மாறி போகுது. அதுவே நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய குடும்பத்தில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அதிகரிக்கிறதற்கு காரணமாய் மாறி போகிறது. ஆகவே ஜாக்கிரதைப்பட்டுக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:2 வாசிப்போம். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். ஆண்டவர் அவங்களை யாருன்னு அழைக்கிறாரு? முதல் வார்த்தை என்ன சொல்லுது? மூடன். நாம என்னன்னு நம்ம நிதானித்து பார்ப்போம். தன்னுடைய இருதயத்தில் உள்ள யாவையும் ஒருவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் அவனை வேதம் எப்படி அழைக்கிறது? மூடன் என்று அழைக்கிறது. நாம மூடர்களா இல்ல ஞானிகளா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தில் உள்ள யாவையும் நான் வெளிப்படுத்தாதபடிக்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனாக என்னுடைய நாவின் நிமித்தம் நம் பாவம் செய்யாதபடிக்கு கடிவாளம் கட்டிக்கொள்ள எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூடத்தனம் மொட்டையாக்கும். அடுத்ததாக மிரியாள் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவள் தீர்க்கதரிசி, ஆண்டவரை குறித்து பேசினவள். இவள் என்ன செய்தாள்? நாம் வாசித்தோமே. ஆனால் என்னாகவும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த மிரியாம் இந்த வார்த்தையை பேசி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து சொல்றாங்க, ஏன் ஆண்டவர் மோசேயை வச்சு மட்டும்தான் பேசுவாரா? ஏன் எங்களை வச்சு பேச மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு வீண் பெருமை, ஒரு தேவையில்லாத பேச்சு. அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் உடனேயே மோசேக்காக இறங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை குறித்து என்ன சாட்சி பகர்ந்தார் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இங்க நம்ம இருக்கிறோம்ல, நம்முடைய வட்டாரத்துல, நம்முடைய வேலை ஸ்தலத்துல, நம்முடைய வீட்டுல நம்மை குறித்து எழும்புகிற சாட்சி என்ன? பூமியில் உள்ள சகல மனிதரிலும் ஒரு மனுஷனால சாந்த குணமுள்ளவனா இருக்க முடியுது. எத்தனை லட்சம் ஜனங்க இருந்தாங்க மோசே வாழ்ந்த போது? இப்படி ஒரு வார்த்தை மோசேயை குறித்து சொல்லப்படுதானா அந்த மனுஷன் எவ்வளோ அமைதியா இருந்திருப்பாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? எவ்வளோ இரிட்டேட் பண்ண போதும், எவ்வளோ கேவலமாய் இவரை பேசின போதும் அவர் தன்னுடைய வாயை திறக்கவே இல்லை பல சந்தர்ப்பங்களில். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு கொஞ்சம் யாராவது பேசின உடனே அப்படியே பீக் வரைக்கும் கோபம் வருது. அது ஏன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மிரியாமுக்கு அப்படிதான் கோபம் வந்துச்சு. ஏன்? மோசையை கொண்டுதான் ஆண்டவர் பேசுவாரா? எங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர், எங்களை வைத்தெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரா? இன்றைக்கு நம்முடைய வாயினாலே பாவம் செய்கிறதற்கு சில நேரங்களில் துணிந்து போகிறோம். ஊழியக்காரர்களை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மேல் மிகுந்த கனம் பொருந்தியவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். ஏன் அவரை கொண்டு மாத்திரம்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா? ஏன் என்ன வச்சு பேச மாட்டாரா? ஜாக்கிரதை பட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய நாவுக்கு நான் கடிவாளம் இடுகிறேன். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்கள்ல மிகுதி வேண்டாம். ஹல்லேலூயா. குறைவாய் பேசுவோம். ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியில கண்டிப்பா பாவம் இருக்கும். சொற்களின் மிகுதியில சொல்லுங்களேன், கண்டிப்பா பாவம் இருக்கும். ஆகவே குறைவாய் பேசுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கட்டும். இதை நான் எப்படி குறித்து வைத்திருக்கிறேன்? இந்த மிரியாளுடைய அகங்காரம் அவளுக்கு என்னவாக முடிந்தது? அசிங்கமாக முடிந்தது. ஏன் அகங்காரம் அசிங்கமாக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த மிரியாம சபித்தார். இவள் குஷ்டரோகி ஆனாள். ஹல்லேலூயா.
அவளுடைய சரீரம் அழுகி குஷ்டரோகி ஆகிறதற்கு அவளுடைய இருதயத்திலே அகங்காரம் அவளுக்கு பிரவேசித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழகான ரூபம், நம்முடைய அழகான குணம் அசிங்கமாகிறதற்கு இன்னைக்கு அகங்காரம் உடையவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய நாவை பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காத்து கொள்ளுவோம் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாமியார் மருமகளுக்கு மத்தியில் எப்போதும் சண்டை வந்து கொண்டே இருந்துச்சாம். வழக்கமாக இருக்கிறது தானே எல்லா வீடுகள்லையோ இல்லையா? இவங்களுக்கும் மத்தியில் மாறி மாறி சண்டை வந்துட்டே இருந்தது. தினம் குறைஞ்சு 1 மணி நேரமாவது மாறி மாறி சண்டை போடுவாங்க. இதுக்கு முடிவே இல்லையா என்று மருமக கொஞ்சம் ஞானமானவளா என்ன செய்தா, ஒரு சாமியாரிடத்துல போனான். ஐயா, எங்களுடைய வீட்டில் சமாதானமே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் ஒரு சமாதானம் வருகிறதற்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க என்று சொன்னாலாம். சொன்ன உடனே அந்த சாமியார் ஒரு தண்ணி பாட்டிலை கொடுத்து, அதில் கொஞ்சம் நீர் இருக்குது, அந்த நீரை கொடுத்தம்மா, இது அபிஷேகிக்கப்பட்ட மந்திர நீர், இந்த மந்திர நீரை நீ எடுத்துக்கொண்டு போ, வீட்டில் சண்டை துவங்குகிறது என்பதை நீ கண்டு கொண்ட உடனே உன்னுடைய வாயில வைத்துக்கொள் இந்த தண்ணீரை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாயில இந்த தண்ணீரை ஊற்றிக்கொள், துப்பிராத, விழுங்கிடாத, ஒர்க் அவுட் ஆகாது, வேலை செய்யாது, நீ வாயில வைத்துக்கொள்ளம்மா, சண்டை முடிகிற வரைக்கும் வாயில வச்சுக்கோ. ஹல்லேலூயா. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாலாம். வாங்கிட்டு போய் மாமியார் சண்டை தான் துவங்குவாங்களே, துவங்கின உடனே வாயில் அதை ஊற்றிக்கொண்டு அவங்களும் என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. பதில் இவங்களால பேச முடியுமா? வாயில் தண்ணி வச்சுருந்தா பேச முடியுமா? இவங்களும் அடக்கிக்கிறாங்க, அப்படியே பீக் வரைக்கும் கோவம் போது, ஆனாலும் அடக்கிக்கிறாங்க. ஏன்னா சாமியார் சொன்ன மந்திரம் பலிக்கணுமே, வாயில வைத்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஓயாம கத்திட்டு வேற வழி இல்லாம நிறுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா தண்ணியை துப்பிட்டாங்க. இப்படியே நடந்தது 1 வாரம். தண்ணி முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. தண்ணி முடிஞ்சு போன பிறகு திரும்பவும் சாமியார்கிட்ட போனாங்க. சாமியாரே, எனக்கு இந்த தண்ணி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த வாரம் சண்டையே இல்லை எங்கள் 2 பேருக்கும் மத்தியில், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு இது உபயோகமாக இருந்த, இன்னும் கொஞ்சம் தண்ணி தாங்க அம்மா, இது வெறும் சக்கரை தண்ணி தான், நீ வீட்டில் போய் சக்கரை தண்ணியை கலந்து வச்சுக்கோ, நிறைய வச்சுக்கோ, எப்பெல்லாம் சண்டை வருதோ அப்பெல்லாம் வாயில் ஊற்றிக்கொள் என்று சொன்னாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் போய் சக்கரை தண்ணி கலந்து வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வாயை நீங்கள் காத்து கொள்ளுவீர்கள், ஆனால் உங்களுடைய பிராணனை காத்து கொள்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தராவது வாயில ஏன் சக்கரை தண்ணி ஊற்றக்கூடாது? வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்கு, சமாதான குறைச்சல் ஏற்படுகிறதற்கு நம்முடைய வாயினாலே நாம் பாவம் செய்கிறது தானே காரணமா இருக்கு. ஆண்டவரை, நான் என்னை காத்துக்கொள்ள என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, நான் மதீனமாய் மொட்டையாகிற நிலைக்கு போகாதபடிக்கு, ஆண்டவரே, நான் அகங்காரம் உடையவனாய் இருந்து நான் அசிங்கமாகி போகாதபடிக்கு என்னை நான் காத்துக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக யோபு 42 அதிகாரம் 3 மற்றும் 8 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் யோபுவின் சிநேகிதர்களை பார்த்து ஆண்டவர் நிந்தித்து அவர்களை கடிந்து கொண்டு பேசின வார்த்தைகள். நீங்க ஏன் மனுஷனாகிய ஏன் பிள்ளையாகி யோபுவுக்கு முன்பாக புத்தியீனமாய் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? 3ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். அலட்டினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? தேவையில்லாததை பேசி அலட்டினார்களாம். என்ன பண்ணாங்க? அலட்டினாங்க. அலட்டுதல் என்றால் என்ன? அலட்டுதல் என்றால் என்ன? என்ன போல உண்டா? ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, ஈகோயிஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்கல்ல. என்னை போல உண்டா?
நீ பாவம் செய்ததுனால தான் உனக்கு இதெல்லாம் நேரிட்டது, நீ ஒழுங்கா இருந்திருந்தா உனக்கு இதெல்லாம் வந்திருக்குமா, என்ன போல நீ பரிசுத்தவானா இருந்திருக்கியா என்று சொல்லி அலட்டி கொண்டிருந்தார்கள் இந்த நண்பர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் புத்தியீன செயல் செய்தார்கள் என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இவர்களுடைய புத்தியீனம், இவர்களுடைய அலட்டல் அவர்களை அழிக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொன்னார், இது நிமித்தம் நீ யோபு கிட்ட மனஸ்தாபப்பட்டு திருந்தினா, நான் யோபு என்கிட்ட வேண்டுதல் செய்தா ஓ மேல நான் பிரியமா இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த போது ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு என்னென்ன காரியங்கள்ல நாவினால பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய வாய்க்கு நான் கடிவாளம் போடுகிறேன் இன்றைக்கு இப்போவே. ஹல்லேலூயா. தேவையான இடத்துல பேச, தேவையான இடத்துல பேசாம இருக்க ஆண்டவர் நீங்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக, நாவினாலே என்ன செய்ய வேண்டுமாம்? நாவினால மௌனமா இருக்க வேண்டுமாம். நாவினால என்ன செய்யணுமா? வாயையே திறக்கக்கூடாதான். நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, தேவையில்லாத இடத்துல அமைதியாக வந்து பாருங்க, அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஹல்லேலூயா. ஜஸ்டிஃபை பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டீங்க, வேண்டவே வேண்டாம். நேரம் வரும்போது உங்களை குறித்த நியாயம் நிச்சயமாக அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் அதை அங்கே விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் தேவையே இல்லை. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவராக இயேசு. வேற யாரையுமே நான் உதாரணம் எடுக்க முடியல. ஏன்னா வேதத்தில் யாருமே தங்களுடைய நாவை காத்து கொள்ளுகிறதற்கு ஏற்ற ஏசப்பாவை போல தங்களுடைய நாவை காத்து கொண்டதாக நான் வேதத்தில் யாரையுமே பார்க்க முடியல. நாமளும் அப்படிதான் இருக்கோம். ஆண்டவராக இயேசுவோ பல சந்தர்ப்பங்களிலே தம்முடைய நாவை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7, 10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தரோ அவரை நெருக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். போதும். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்துகிறார். இவர் நொறுக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார். ஆனா என்ன செய்தாரு? வாயை திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நான் என்னப்பா பாவம் செய்தேன், என்ன எதுக்கு அடிக்கிறீங்க, என்ன எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அவரை போல நீதிமான் வேற யாருமே கிடையாது இல்லையா? ஆனா அவர் தன்னுடைய வாயை திறக்கவே இல்லை. நொறுக்கப்படுகிற நிலையிலும் வாயை திறக்காதிருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஏசப்பாவை போல நான் என்ன மாறணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் நெருக்கம் வந்தாலும் வாயை திறக்காதீங்க. நொறுக்கப்படுகிற நிலை வரும்போது வாயை திறவாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நொறுக்கின கூட்டம் மத்தியில் வாய் திறக்காத இயேசு. ஹல்லேலூயா. நொறுக்கின கூட்டம் மத்தியில் வாய் திறக்காத இயேசு. அடுத்ததாக, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கையும் மெய்யுமாய் அழைத்து கொண்டு ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. ஏசப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு, சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணை அழைத்து கொண்டு தரதரன்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா இவளை துரத்திட்டு ஓடி வந்திருப்பாங்க. இந்த பெண் வந்து ஏசப்பாவுடைய காலடியில் விழுகிறா. விழுந்த போது இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, குறை கண்டுபிடிக்கிற கூட்டம். இது என்ன கூட்டம் சொல்லுங்க? குறை கண்டுபிடிக்கிற கூட்டம். இந்த குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் ஏசப்பாவை பார்த்து சொல்லுது, ஆண்டவரே, மோசே நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டியவள், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஹல்லேலூயா. நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒருவேளை அந்த இடத்துல நம்ம நியாயாஸ்தானத்தில் இருக்கோம், பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க சட்டத்தின்படி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? நியாயமா நம்ம அதானே சொல்லுவோம். ஆண்டவர் வாயை திறக்கலையா? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாயை திறக்கவில்லை. இவங்க பாட்டுக்கு
பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க சுற்றி நின்னுட்டு. ஆண்டவர் குனிந்து தன்னுடைய விரலினாலே தரையிலே எழுதினார். வாய் திறந்து பேசவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை தான் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். தரையிலே குனிந்து இவன் பேசுற வரைக்கும் பேசட்டும், என்னெல்லாம் பேசுறானோ பேசட்டும், அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் நமக்கு முன்னால நிற்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். ஹல்லேலூயா. குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் நம்ம பக்கத்திலே தான் இருக்காங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால மௌனம் சாதித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஜெயம் எடுத்தார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ தண்டனைக்குட்பட முடியாதபடிக்கு ஆண்டவருடைய மௌனம் அதற்கு காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. இவர்கள் பாவத்தினாலே குத்தப்பட்ட அவனவன் தன் வழியிலே போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நொறுக்குகிற கூட்டம் மத்தியிலே நிற்கிறீர்களா? குறை கண்டுபிடிக்கிற கூட்டம் மத்தியிலே நீங்கள் நிற்கிறீர்களா? உங்களுடைய வாயை அடக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பிலாத்துவிடத்துல ஆண்டவராகிய இயேசுவை அடித்து விட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இவருக்கு சிலுவை நியமிக்கப்பட வேண்டும் என்று யூதர்கள் எல்லாரும் கோஷம் போடுறாங்க. யூதர்கள் எல்லாரும் ஒன்றாய் நிற்கிறாங்க. இவர் மேலே நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும், அந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொல்லி எல்லாருமா சேர்ந்து கோஷம் போடுறாங்க. பிலாத்து சொல்லுகிறார், இவர் மேல் நான் எந்த குறையும் காணவில்லை, இவர் குற்றம் செய்ததாக எனக்கு தெரியவில்லை அப்பா என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் ஒருத்தரும் அடங்குறதா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க எப்படிப்பட்ட கூட்டம்? குற்றம் சாட்டுகிற கூட்டம். இவங்க யாரு? குற்றம் சாட்டுகிற கூட்டம். முன்னால நம்ம பார்த்த கூட்டம் குறை சொல்லுகிற கூட்டம், இவங்க குற்றம் சாட்டுகிற கூட்டம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்னு பார்ப்போமா? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஏசப்பா ஏதாவது பேசினாங்களா? பேசவே இல்லை, அமைதியா நின்னுட்டாங்க. பிலாத்து கேட்கிறார், என்னால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியும், சொல்லும், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீர் யார் என்று கேட்டபோது மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. வாயை அடக்கி கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே குற்றம் சாட்டுகிற கூட்டத்திற்கு முன்பாக நாம் நம்ம நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஏரோதினிடத்துல கொண்டு போறாங்க. பிலாத்து முடிஞ்சது, ஏரோதினிடத்துல கொண்டு போறாங்க. இந்த ஏரோது இவரை காணும்படி ஆசையா இருந்தானா. யாருடா இவரை நாம் பார்த்து விட வேண்டும் என்று காத்திருந்தான். இவன் என்ன செய்தான்? அதுதான் சாக்கு, நமக்கு கிடைச்ச நேரம் என்று சொல்லி இவரை பரியாசம் பண்ண தொடங்கினான். இவருக்கு மினுக்கின வஸ்திரம் உடுத்தி இவரை ஏளனம் செய்ய தொடங்கினான், கேலி செய்ய தொடங்கினான். கேலி செய்கிற கூட்டம் மத்தியில் இயேசு நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேலி செய்கிற கூட்டம் மத்தியில் இயேசு நின்றார். ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லவில்லை என்று லூக்கா சுவிசேஷம் 23:9 வாசிப்போம். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு இவ்வளவு அதிகமாய் தன்னுடைய நாவை காத்து கொண்டாரானா, நமக்கு முன்னால நிறுத்தி வைத்து இயேசுவை பார்த்து நாமும் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? வீட்டில் பிரச்சனைகள் வருகிறதற்கு யார் காரணமாக இருக்கிறோமோ, நம்முடைய வாய் அதற்கு காரணமாக இருந்தால், இன்று முதல் என்னுடைய நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு இயேசுவை முன் நிறுத்துகிறேன் என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னால நெருக்குகிற கூட்டம் இருப்பாங்க, சும்மா விட்டுட மாட்டாங்க. ரொம்ப நம்ம அமைதியாக இருக்க நான் அதிகமாக இருக்குவாங்க. ஹல்லேலூயா. குறை சொல்லுகிற கூட்டம் இருப்பாங்க, குற்றம் சாட்டுகிற கூட்டம் இருப்பாங்க, உங்களை இன்னும் அதிகமாக கிண்டல் பண்ணுகிற கூட்டம் இருப்பாங்க. இவைகள் யாவிலும் இயேசுவை போல மௌனம் சாதித்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா எப்போதான் பேசலாம்? இந்த கேள்வி வரும்ல. அப்போ எப்போதான் நாங்கள் பேசலாம்? என்னுடைய நாவினால நான் என்னதான் செய்ய முடியும், என்னதான் பேச முடியும்? வாசிப்போம். கிதியோன் என்ன செய்தான்? கிதியோனை குறித்து ஆண்டவர் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொன்னார். வாசிப்போம். அப்படி அவள் செய்து
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நீ இருக்கிற உன் பலத்தோடே போ என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நாவினாலே நாம் பேசக்கூடியவைகள் எவை எல்லாம்னா நமக்கு என்ன இருக்கோ அதை குறித்து பேசலாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறவைகளை குறித்து பேசுங்கள், மிகப்படுத்தி பேசாதிருங்கள், குறைத்தும் பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம்தான், அந்த பலத்தை குறித்து நீங்க பேசுறதுக்கு நீங்க அலௌடு தான். ஹல்லேலூயா. நீ இருக்கிற உன் பலத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் இவருக்கு நியமித்தார். இவர் சென்றார், இவர் சாதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறவைகளை குறித்து பேசுங்கள், இருக்கிறவைகளை குறித்து பேசுங்கள். சூனேமியாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி குறித்து நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த சகோதரி நன்றாய் வாழ்ந்திருந்த ஒரு சகோதரி தான். ஆனால் இவங்களிடத்துல ஒரு குறை இருந்தது, பிள்ளை பாக்கியம் இல்லாதிருந்தார்கள். அப்போ இந்த தீர்க்கதரிசி ஜெபித்து இவளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் உண்டாயிற்று. ஆனால் கொஞ்சம் ஆண்டுகள் சென்ற போது இந்த பிள்ளை திடீரென்று ஒரு ஜுரத்தினாலே செத்து போயிற்று. அது மரணம் அடைந்து விட்டதுனால இந்த சூனேமியாள் என்ன செய்தாங்க, அவங்க அந்த பிள்ளைய வீட்டில் படுக்க வச்சுட்டு தன்னுடைய கணவரிடத்தில் அவசரமாக நான் ஒரு இடம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவைக்கு தேவையான மனுஷர்களை மாத்திரம், வேலைக்காரர்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டு, ஒருவேளை குதிரையை எடுத்துக்கொண்டு இவர்கள் சென்றிருப்பார்கள். தீர்க்கதரிசி மலையில் இருக்கிறார், தீர்க்கதரிசிக்கு நேராக போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி அங்கிருந்து சூனேமியாள் வருகிறத கண்டு கொண்டு வேலைக்காரனை அனுப்பி எல்லாரும் சுகந்தானான் என்று கேள் என்று சொல்லி அனுப்புகிறார். சூனேமியாள் தீர்க்கதரிசியை பார்க்க வர்றதுக்குள்ளேயே வழியில கேயாசி வருகிறார். வந்து, நீ சுகம்தானா, உன் கணவன் சுகம்தானா, உன் பிள்ளை சுகம்தானா என்று கேட்டான். ஹல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டிருக்கு. உடனே இவளிடத்துல இந்த பதில் என்ன வந்துச்சு? சுகம்தான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவளிடத்துல சுகம் இருக்கு, ஆனா பிள்ளை என்ன செஞ்சிருக்கு? பிள்ளை என்ன செஞ்சிருக்கு? செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சு என்கிறத அங்க சொல்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா வேலைக்காரண்டத்துல ஒரு வார்த்தை பேசல, எல்லாம் சுகந்தாம்பா. ஹல்லேலூயா. இருக்கிறவைகளை குறித்து பேசுங்க, இல்லாததை பத்தி அங்க அவ சொல்லல. ஹல்லேலூயா. பிள்ளை செத்து போச்சு போனதை பற்றி, அது இல்லாத காரியம், அதை குறித்து அவள் அங்கே பேசவே இல்லை. உங்களுக்கு இருக்கிறவைகளை குறித்து பேசுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஊராரால் இவரை அங்கீகரிக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன ஒரு வாயாடிய போல பேசி கொண்டிருக்கிறார் என்று இவரை கேலி செய்ய தொடங்கினார்கள். ஆனாலும் இவர் ஓயாம பேசினாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்ததாக நம்ம என்ன பேசலாம்? இருக்கிறவரை குறித்து பேசலாம். முதலாவது எதை பேசலாம்? இருக்கிறவைகளை குறித்து பேசலாம். அடுத்தது இருக்கிறவரை குறித்து பேசலாம். இருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அவரை குறித்து பேசுகிறதற்கு இந்த பவுல் கொஞ்சம் கூட அச்சப்படல. எல்லாரும் இவரை கிண்டல் பண்றாங்க, வாயாடின்னு சொல்றாங்க, இவரை ஏளனம் செய்கிறார்கள். ஆனாலும் அதே ஜனங்கள் மத்தியில தொடர்ந்து இவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. பேசினது அவருடைய சுயத்தை குறித்து அல்ல, ஆண்டவருடைய மகிமையை குறித்து. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கிருந்த அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு அதை அடக்கி கொள்ளுவேன். தேவையில்லாத இடங்களிலே என்னுடைய வாயை நான் அடைத்து கொள்ளுவேன். தேவையான இடங்களிலே இருக்கிறவைகளை குறித்து பேசுவேன், இருக்கிறவரை குறித்து பேசுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு முடிவு பண்ண போறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் மறுபடியும் கடைசி வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, இப்போதும் கர்த்தாவே, சொல்லுங்க எல்லாரும், எப்போதும் கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுதான் இருக்கிறவரை குறித்து பேசுகிறது. இதுதான் இருக்கிறவரை குறித்து பேசுகிறது. ஆண்டவரே, என்னுடைய நாவினாலே நான் ஒன்று பேச போறேன்னா அது உண்மை குறித்ததாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய நாவுக்கு, என்னுடைய வாய்க்கு நான் கடிவாளம் இடுகிறேன். என்னுடைய நாவினாலே நான் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். அது அனல் கொண்டு அக்கினி எரிகிறதாக என் ஆண்டோடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட விளம்பின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தேவையான இடங்களிலே நாங்கள் பேசுகிறவர்களாக, தேவையற்ற இடங்களிலே எங்களுடைய நாவை அடக்குகிறவர்களாக, எப்போதும் உம்மை குறித்து பேசுகிறவர்களாக, நீரே என் நம்பிக்கை என்பதை என்னுடைய நாவினாலே அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். பேசப்பாங்களா?